ஒரிஜினல்ஸ் என்னென்ன எடுத்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் லெட்டரோட பிரிண்ட் அவுட் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிண்ட் அவுட் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன். கால் லெட்டர் விட்டுருக்காங்க ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் கிளர்க்ஸ். ஸோ இந்த கால் லெட்டரை கொடுத்துருக்க இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு இதில் டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நேம் போட்டு நம்ம ரோல் நம்பர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு நமக்கு ஆனால் வென்யூ அண்ட் டேட் அண்ட் டைம் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கால் லெட்டரை எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்றது கிடையாது. ஸோ இது இல்லாமல் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கால் லெட்டர் எடுத்துக்கணும். இதில் வந்து அஃபிக்ஸ் யூர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் இந்த சிக்னேச்சர் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வெரிஃபையிங் அஃபிஷியல். ஸோ அவங்க போய் போட்டால் போதும். ஸோ இது வந்து அந்த வெரிஃபையிங் அஃபிஷியலோட சிக்னேச்சர். இது இல்லாமல் என்னென்னு பார்த்தா நம்மளோட முக்கியமான ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் அந்த ஒரிஜினல்ஸோட ஒன் செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துருக்கணும். ஸோ செல்ஃப் அட்டஸ்டட்னா நம்மளே சைன் பண்ண ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துருக்கணும். ஸோ ஒரிஜினல்ஸ் என்னென்ன எடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் லெட்டரோட பிரிண்ட் அவுட் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிண்ட் அவுட் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட்டட். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் அஸ் டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டோம். நானுமே டவுன்லோட் பண்ணலை. ஸோ இப்போ தான் நான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறது கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும். பட் லிங்க் உங்களுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். பட் இட் வில் நாட் பி அ கிளிக்கபிள் லிங்க். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லிங்க்கில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு இந்த கால் லெட்டர்லேயே இருக்கும். பட் பாஸ்வேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கும். ஸோ அதுதான் பாஸ்வேர்டு. நம்ம ப்ரிலிம்ஸ் கால் லெட்டர்லையோ இல்லை மெயின்ஸ் கால் லெட்டர்லையோ இருக்க பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாதீங்க, இன்வாலிட்னு வரும். ஸோ அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. 30th வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ பிஃபோர் தட் டவுன்லோட் பண்ணிடுங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்ஸ். அது இல்லாமல் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுவும் வாங்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் எழுதி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இன்னும் வரல, இந்த வருஷம் தான் நான் எழுதி அது 2023 தான் நான் எழுதி முடித்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு காலேஜில் இருந்து ஒரு டிக்ளரேஷன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறது கேண்டிடேட்ஸ் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஓபிசி இருந்தால் ஓபிசி, எஸ்சி இருந்தால் எஸ்சி, எஸ்டி இருந்தால் எஸ்டி. ஸோ என்ன உங்களுடைய கேட்டகரியோ அதுக்கு தகுந்த மாதிரியான சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்கணும். தென் இது இல்லாமல் முக்கியமாக என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று. அதுக்கப்புறமேட்டு சப்போஸ் நேம் ஏதாவது மாற்றிருந்தோம் அப்படின்னா அதுக்கான ஒரிஜினல் மேரேஜ் சர்டிஃபிகேட் ஒரு கேசட் நோட்டிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும். நெக்ஸ்ட் வந்துட்டு 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ். அப்புறம் எனி அதர் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே முக்கியமாக எடுத்துகிட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். ஸோ மெயின் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு ஃபோட்டோ காப்பி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ காப்பி எடுத்து அதில் எல்லோரும் சைன் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லாமல் என்னென்னா ஃபோட்டோ அண்ட் பயோமெட்ரிக்ஸ் சேமாக இருக்கா, நம்ம எக்ஸாமில் அப்பியர் ஆனப்போ அண்ட் எப்போ அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய வென்யூவில் கரெக்டான டைமில் கரெக்டான டேட்டில் அப்பியர் ஆயிருங்க. அப்படி நீங்கள் அப்பியர் ஆகலை அப்படின்னா இட் வில் பி டேக்கன் டு பி, அதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டேட் அந்த டைமில் முடிஞ்சால் ½ an hour ஆர் ஈவன் 1 hour பிஃபோரே கூட அங்கே போய் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் வென்யூ வந்து சப்மிஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேவா? இது வந்து பிளேஸ் ஆஃப் அலாட்மெண்ட் கிடையாது. ஸோ இதுக்கான எக்ஸ்பென்சஸ், இங்கே போயிட்டு வர செலவு ப்ளஸ் தங்கறதுக்கான செலவு எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க, பேங்க் ப்ரொவைட் பண்ணாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃப்ரம் த ஹெட் ஆஃபீஸ் பெங்களூர். ஸோ இதுதான் வந்துட்டு கால் லெட்டர், நமக்கு அனுப்பியிருக்க கால் லெட்டர் இதுதான். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஹாப்பி மொமெண்ட். பட் அட் த சேம் டைம் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் கேரி பண்ணுறோம் அப்படிங்கிறதுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.